எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே, எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. பார சிலுவையோ என் பாவ சிலுவையோ, நீர் சுமந்தது என் பாவ சிலுவையோ, என் உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினார், உம் உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினார். எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. தீய சிந்தனை நான் நினைத்ததா, உன் சிரசில் முள்முடி நான் சூட்டினே, உம் உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினார், உம் உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினார். எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. பெருமை கோபத்தால் உம் கண்ணனை அறைந்தேனே, என் பொறாமை எரிச்சலால் உம் மீனாவை குத்தினேனே, உம் உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினார், உம் உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினார். எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. கசையால் அடித்தது என் காம உணர்ச்சியா, காரி துப்பியது என் பழமை உணர்ச்சியா, உம் உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினார், என் உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினார்.
எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே, அசுத்த பேச்சுக்கள் நான் பேசி மகிழ்ந்ததா, கசப்பு காணியை நான் குடிக்க கொடுத்தேனே, என் உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினார், உம் உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினார், எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே, எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த காலங்களில் கிறிஸ்தவ சமுதாயம் 40 நாட்கள் தவக்காலம் அனுசரிக்கிறார்கள். தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கும் தேவனுக்கு முன்பதாக நிற்பதற்கு திராணியுள்ளவர்களாய் தகுதியுள்ளவர்களாய் காணப்படுவதற்கும் ஜெபங்களிலும் சிலுவை தியானங்களிலும் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறார்கள். புலால் உண்ணாமல் விசேஷமான வைபவங்கள் தங்களுடைய வீடுகளிலே நடைபெறாமல் இந்த நாட்களை துக்கத்தின் நாட்களாக தேவ சமூகத்திலே அவர்கள் ஏற்படுத்தி கொள்ளுகிறார்கள். முக துக்கத்தினாலே இருதயம் சீர்படும் என்று வசனம் சொல்லுகிறது. ஆதலால் இருதயத்தை சீர்படுத்திக் கொள்வதற்கும் வாழ்க்கையை பரிசுத்தமாக்கிக் கொள்வதற்கும் தேவனிடத்திலே முழு இருதயத்தோடு திரும்புவதற்கும் இந்த நாட்கள் கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு பிரயோஜனமாக இருக்கிறது. நாம் இந்த நாட்களில் இப்படி நாம் கூடி ஜெபிக்காவிட்டாலும் 40 நாட்கள் ஜெபம் நம்முடைய சபையிலே நடந்து கொண்டு இருக்கிறது. சிலுவை தியானங்களை எல்லாம் தியானிக்க அந்த நேரங்களிலே நாம் இடம் கொடுப்பதில்லை. ஒரே 1 மணி நேரம் ஜெபம் கடந்த திங்கட்கிழமையிலிருந்து குட் ஃப்ரைடே வரைக்கும் நடைபெறுகிறது. மாலை 6:30 to 7:30 இந்த ஜெபத்திலே நீங்கள் கலந்து கொள்ள அன்பாய் நான் கேட்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்ட நாட்களை ஏற்படுத்துவது நியமிப்பது வேதத்தின் பிரமாணங்களில் ஒன்றாக இருக்கிறது. பரிசுத்த நாளை நியமியுங்கள், தேவ ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள் என்றெல்லாம் கர்த்தர் சொல்லுகிறது யோவேல் புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று எபேசியர்களை நாம் வாசிக்கிறோம். இந்த நாட்களில் தேவனை விட்டு விலகுகிற ஒரு சூழ்நிலை கிறிஸ்தவரிடத்திலே காணப்படுகிறது. சபை கூடி வருதலை விட்டு விடுகிறார்கள், பரிசுத்தத்தை விட்டு விடுகிறார்கள், விசுவாசத்தை விட்டு விடுகிறார்கள். ஆதலால் இப்படி தேவனை விட்டு விலகி கொண்டிருக்கிற கிறிஸ்தவ சமுதாயத்தை மறுபடியுமாய் தேவனோடு கூட ஒப்புரவாக்கத்தக்கதாக இந்த நாட்கள் ஒரு ஆசீர்வாதமான காலங்களாக இருக்கிறது. இந்த தவசு நாட்கள் கூடுமான வரைக்கும் நாம் சிலுவை தியான செய்திகளை தியானிக்கலாம் என்று இருக்கிறேன். பிலிப்பியர் 1:29 நாம் வாசிக்க கேட்கலாம். ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நமக்காக கிறிஸ்துவானவர் சந்தித்த பாடுகள் என்னென்ன, இதுதான் இன்றைய நாட்களிலே தியானமாய் இருக்கும். பாடல் பாடி ஆராதித்தோம். எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எனக்காக இத்தனை பாடுகளா என்று பாடி ஆராதித்தோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை காட்சிகளை பாடுகளை தியானித்து உணர்ச்சி வசப்பட வைத்து கண் கலங்க அவர்களை நிறுத்துவது, அதை காட்டிலும் முக்கியமாக தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்?
கிறிஸ்துவின் பாடுகளை தியானிப்பதல்ல, கிறிஸ்துவுக்காக நாம் என்ன பாடுபடுகிறோம், இதுதான் முக்கியமாக தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். சிலுவைக்கு போகும்பொழுது அவரை நினைத்து மார்பில் அடித்து கதறின அந்த ஸ்திரீகளை பார்த்து ஆண்டவர் சொன்னார், எனக்காக அழாதிருங்கள், உங்களுக்காக அழுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள், வரப்போகிற சமுதாயத்துக்காக அழுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். சிலுவை தியானங்கள் ஆண்டவரை நினைத்து அவருடைய சிலுவை பாடுகளை நினைத்து அழுவதற்காக அல்ல, நம்மை நாம் நினைக்க வேண்டும். நாம் எந்த அளவுக்கு தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அல்லது தேவனுக்காக நாம் என்ன பாடுபடுகிறோம், இப்படிப்பட்ட சிந்தனை நமக்குள் வர வேண்டும். ஆதலால் இன்றைய செய்தியின் தலைப்பு கிறிஸ்துவின் பாடுகள் அல்ல, கிறிஸ்துவுக்காக பாடுகள். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? இந்த வசனத்தை மறுபடியும் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால், கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டு இருக்கிறது. அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் அருளப்பட்டு இருக்கிறது. அருள் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அருள் என்றால் தயவு, இரக்கம், கிருபை, ஈவு போன்ற அர்த்தங்களை உடையது. ஆங்கில வேதாகமத்தில் பிரிவிலேஜ் என்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. பாக்கியம். எதற்கு பாக்கியம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக பாடுபடுவது ஒரு பாக்கியம் அப்படின்னு ஆங்கில வேதாகமத்தில் ஒரு வார்த்தை சேர்த்து கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அருமையானவர்களே, ரட்சிக்கப்பட்டால் நாம் எப்படி பாக்கியவான்களோ அதுபோல தேவனுக்காக பாடுபடுகிறவர்களும் பாக்கியவான்கள் என்று வேதம் பாராட்டுகிறது. அன்பானவர்களே, ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீர்கள், சந்தோஷம். ஆண்டவருடைய சமூகத்திலே ரட்சிக்கப்பட்டவர்களாய், ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாய், பாக்கியவான்களாய் நீங்கள் வந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சி. ஆனால் அதை காட்டிலும் இன்னொரு பாக்கியம் இருக்கிறது. கிறிஸ்துவுக்காக பாடுபடுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவருக்காக பாடுபடுவதற்கும் உங்களுக்கு அந்த பாக்கியமான கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? சிலர் இந்த ஃபர்ஸ்ட் கிருபையோடு நிற்கிறாங்க, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அந்த கிருபையோடு நிற்கிறாங்க. ஆனால் நான் கிறிஸ்துவுக்காக பாடுபடுகிறேன், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்காக நான் பாடுகளை, துன்பங்களை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று நினைக்கிறவர்கள் மிகவும், அர்ப்பணிக்கிறவர்கள் மிகவும் குறைவாக இருக்கிறார்கள். யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறார்களோ, ரட்சிக்கப்படுவதற்கு என்ன கிருபையை கர்த்தர் கொடுத்தாரோ, அதே போல பாடுகளை சகிக்கவும் பாடுகளை ஏற்றுக்கொள்ளவும் அந்த கிருபை பலனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் உங்களில் நீங்கள் சொல்ல முடியும், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஸ்தோத்திரம், ஆனால் கிறிஸ்துவுக்காக பாடுகளை, சபைக்காக பல துன்பங்களை நான் சந்தித்திருக்கிறேன்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? அருமையானவர்களே, சபைக்கு வந்து போகிறதே பாடுன்னு இன்றைக்கு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டுட்டேன், சர்ச்சுக்கு வர முடியல, அதுவே சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை வர்றதே ஒரு பாடு அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அன்பானவர்களே, ரட்சிக்கப்படுவதற்கு மாத்திரமல்ல, பாடுபடுகிறதற்கும் கிருபை, தயவு, இரக்கம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களிலே பாடுபடுகிறவர்களை பார்த்தால் பரிதாபமானவர்கள். ஐயோ பாவம், ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பரிதபிக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் பாடுகளே இல்லாத வாழ்க்கையை பாக்கியமான வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, அதனால நான் பாக்கியமான ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு நினைக்கிறவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 1ஆம் நூற்றாண்டு காலத்தில் ஸ்தாபித்த சபைக்கு உங்களை அழைத்து போகிறேன். கொஞ்சம் கூர்மையாய் கவனியுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானமடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உச்சரிக்க கூடாது, அவரது நாமத்தை குறித்து பேசவும் கூடாது, பிரசங்கமும் பண்ணக்கூடாது. சீஷர்களை, அதாவது அப்போஸ்தலர்களை அழைக்கிறார்கள், அவர்களை அடிக்கிறார்கள், அவர்களை சிறையில் அடைக்கிறார்கள், துன்புறுத்துகிறார்கள். ஊழியக்காரர்களிடத்திலே காணப்பட்ட ஒரு சிந்தனை என்ன? அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியால் எப்படி போனார்கள்? சந்தோஷமாய் அவர்கள் புறப்பட்டு போனார்கள். பிரைஸ் தி லார்ட், ஆமென் சொல்லுங்க. அடிக்கப்பட்டதற்காக வெட்கப்படவில்லை, அவமானப்படவில்லை, கூனிக்குறுகி நிற்கவில்லை, சந்தோஷமாக இருந்தார்கள். அந்த வசனத்தை நீங்க பாருங்க. அவருக்காக பாடுபட, அவமானப்பட நாங்கள் பாத்திரவான்களாய் இருந்தபடியினால். சத்தமாமேன் சொல்லுங்களேன். அந்த சபைக்குள்ள நுழைந்து பார்த்தீங்கன்னா அங்க ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாங்க.
பேதுருவை கூட்டிகிட்டு போனாங்கப்பா, அடின்னு அடித்தாங்க, பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பக்கத்தில் இருக்கிற இன்னொரு சீஷன் சொல்கிறாரு, அப்படியா, பேதுருவை மட்டும் ஏன் அடித்தாங்க? நானும் தானே ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட 12 சீஷன்களில் வருவேன், ஏன் என்ன அடிக்கலை? அப்போது பேதுருவுக்கு மாத்திரம்தான் அந்த பாடுபட தகுதி இருக்குதா? எனக்கு அந்த தகுதி இல்லையா? ஆண்டவரே, உமக்காய் பாடுபட, உமக்காய் துன்பத்தை ஏற்றுக்கொள்ள எனக்கும் கிருபதாரும். இதுதான் ஆதி திருச்சபையினுடைய ஜெபம். ஆமென் சொல்லுங்க. அடிக்கப்படுவதற்கு, அவமானப்படுவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, ஆதி திருச்சபையில் ஒரு சிந்தனை இருந்துச்சு, பாடுபடுகிறவர்கள் பாக்கியவான்கள். பாடுபடுவதனாலே அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். இன்னைக்கு பாடுகள் எனக்கு வரக்கூடாது. நான் சர்ச்சுக்கு வந்தால் நான் ஹீரோ மாதிரி இருக்கணும். யாரும் என்னை பற்றி ஒரு வார்த்தை என்ன பண்ணிடக்கூடாது. அவமானமாக ஒரு வார்த்தை பேசுனாங்க, அவ்வளோதான், 2 1 நான் பார்த்துருவேன். நானா சர்ச்சா? பிரதர் அண்ட் சிஸ்டர், இன்னைக்கு சர்ச் எங்கங்க போயிட்டுருக்கு? கிறிஸ்துவுக்காக, சபைக்காக, தேவனுக்காக பாடுபட அன்றைக்கு சந்தோஷமாக அவங்க மனநிலை இருந்தது. இன்றைக்கி அப்படிப்பட்ட மனநிலை இல்லை. இன்றைக்கு சபையில் ஒரு பட்டிமன்றம் வைத்து 12 சீஷர்களில் யார் பாக்கியவான் அப்படின்னு ஒரு டைட்டிலை கொடுத்தா எல்லா ஊழியர்களும் விசுவாசிகளும் ஒரு ஆளுக்கு முத்திரை போடுவாங்க. அந்த ஆள் யாருன்னா அப்போஸ்தலனாகிய யோவான். ஏன் அப்படின்னா அந்த அப்போஸ்தலனாகிய யோவான் மாத்திரம்தான் இயற்கை மரணத்தை சந்தித்தார். மற்ற எல்லா 11 சீஷர்களும் இரத்த சாட்சிகளை மரித்தார்கள். பாடுகள், வேதனைகள், சொல்லன்னா துயரங்களை சந்தித்து 11 சீஷர்கள் மரித்தார்கள். யோவான் மாத்திரம்தான் இயற்கையாக அவர் மரணத்தை சந்தித்தார். ஆதலால் இன்றைய சபை ஒரு முத்திரை குத்தும், அவர் மிகவும் தேவனுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவர். ஆதலால் தான் பாக்கியமான மரணத்தை சந்தித்தார். மற்ற 11 பேரும் பரிதாபமாக ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முத்திரையை குத்துவார்கள். அன்பானவர்களே, வேதத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் பாடுபடுகிறவர்களை, பாடுகளை ஏற்றுக்கொண்டு மரித்தவர்களை பாக்கியவான்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். 11 சீஷர்கள் எப்படி மரித்தார்கள்? வாளால் வெட்டப்பட்டு மரித்தார்கள். தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டு மரித்தார்கள். பேதுரு சொன்னார், பேதுருவை சிலுவையில் அறையிறதுக்கு தீர்ப்பு கொடுத்தாங்க. அப்போ பேதுரு சொன்னார், இயேசுவை போல நான் நேராக நின்று மரிப்பதற்கு நான் தகுதியே கிடையாது. இயேசுவை போல என்ன சிறையில் அடிக்காதீங்க, என்னை தலைக்கீழ சிலுவையில் அடிங்க அப்படின்னு சொல்லி பேதுரு தலைக்கீழ சிலுவையில் அறையப்பட்டு மரித்தார். அந்திரேயா, பேதுருவின் சகோதரன், எக்ஸ் வடிவ சிலுவையில் அறையப்பட்டு மரித்தார். அன்னைக்கு சிலுவன்றது மரண தண்டனை, வேற ஒன்றும் இல்லை. சிலுவன்றது எல்லாமே பாவத்துக்காக பிரயாச்சித்தம் கிடையாது. சிலுவன்றது மரண தண்டனை, சமூக விரோதிகளுக்கு, தேச துரோகிகளுக்கு மரண தண்டனை. அப்படி கொடுக்கும்போது என்னை தலைக்கீழ அடிங்க, என்னை எக்ஸ் வடிவில் அடிங்க. ஏன் தெரியுமா? இயேசுவின் மரணம் அது புனிதமான மரணம். அந்த மரணம் மாத்திரமே மனிதனுடைய பாவங்களை நீக்கும்படியாய் ஆண்டவர் அனுமதி கொடுத்த ஒரு மரணம். ஆனால் எங்களுடைய மரணங்கள் அப்படி இருக்கக்கூடாதுன்னு மரித்தார்கள். சிலர் வாளால் தலை வெட்டப்பட்டு மரித்தார்கள். யாக்கோபு முதல் இரத்த சாட்சி மரணம் 11 சீஷர்கள். அன்பானவர்களே, நம்ம ஊருக்கு வந்த தோமா ஈட்டினால் குத்தப்பட்டு மரித்தார். யாரும் நல்ல மரணத்தை சந்திக்கல, எல்லாரும் பாடுகள் வேதனையோடு கூட மரித்தார்கள். ஆனால் அவர்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள், நாங்கள் பாக்கியவான்கள், ஆண்டவருடைய நாமத்துக்காக பாடுபட எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது, எங்களுக்கு ஒரு பிரிவிலேஜ், எங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைத்தது. ஆதலால் நாங்கள் பாக்கியவான்கள். பிரதர் அண்ட் சிஸ்டர், ரட்சிப்பையே நம்ம பாக்கியம்னு நினைக்காத நம்ம பாடுகளை எங்கெங்க பாக்கியம் நினைக்க போகிறோம்? எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாத போது நான் சபைக்கு வர, கரங்களை உயர்த்தி ஆராதிக்க, உம்மை பணிந்து கொள்ள எனக்கு இப்படி ஒரு கிருபை கொடுத்தீரே. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா. விக்கிரக ஆராதனையில் ஆண்டவர் நம்மளை விட்டு இருக்கலாம். ஒருவேளை சபைக்கு வந்தாலும் பாவத்தில் விழுந்து விழுந்து வாழ்றாங்க பாருங்க, ஒரு வைராக்கியம் இல்லாத கிறிஸ்தவர்கள் போல அப்படி ஒரு அபிஷேகம் இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு கொடுத்துருக்கலாம். ஆனால் எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்க? 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே ஐயா, சபைக்கு வருவதற்கும் உம்மை உண்மையாய் ஆராதிப்பதற்கும் ஆவியோடு உண்மையோடு உம்மை துதிப்பதற்கும் உம்மை மகிமைப்படுத்துவதற்கும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? எங்களுக்கு நீ தருகிற கிருபைகளுக்காக நன்றி.
இதையே பெருசாக நினைக்காதவங்க தான் சபைக்கு வர்றது கிடையாது. ரட்சிப்பா அது என்ன ஒரு பெரிய விஷயம், அதையே அசட்டப் பண்ணுறவங்க சர்ச்சுக்கு சரியாக வரமாட்டாங்க. அப்படிப்பட்டவர்கள் பாடுகள்னால் எட்டிக்காய் போல் கசக்கும். அன்பான சகோதரனை சகோதரி, உங்களை ஆதி திருச்சபையின் அனுபவத்திற்குள் நடத்த ஆண்டவர் விருப்பப்படுகிறார். அப்போஸ்தலன் யோவான் கூடங்க, அவன் பாடுகள் இல்லாமல் மரிக்கவில்லை. அப்போஸ்தலனாகிய யோவானை என்ன பண்ணாங்க, கொதிக்கிற எண்ணெய் கலசலை தூக்கி அப்படி போட்டாங்க. தண்ணியிலிருந்து அப்படியே துள்ளி குதிச்சுட்டு வர்றது போல் அந்த எண்ணெய், கொதிக்கிற எண்ணெயிலேருந்து அப்படியே துள்ளி குதிச்சுட்டு யோவான் வந்தார். பத்மு தீவில் தனிமை சிறையில் கார் இருள் அடைச்சாங்க. டே நைட் எதுவுமே தெரியாது, பேசுறதுக்கு எந்த துணையும் இருக்காது. பொதுவாக இப்படி தனிமை சிறைமையும் கார் இருளும் ஒரு மனுஷனை பைத்தியமாக்கிடுமா. சைக்காலஜிக்கலாக அவன் பைத்தியக்காரன் ஆகிடுவானா. குறிப்பிட்ட சில நாட்களிலே மன அழுத்தம் ஒரு பித்த பிடிச்சவன் போல் ஆகிடுவானா. ஆனால் யோவான் எதுவுமே சேதம் இல்லை, எண்ணெய் கொப்பரையில் போட்டாலும் சேதம் இல்லை, பைத்தியக்காரனாக மாறிடுவான்னு சிறையில் அடித்தாலும் சேதம் இல்லை. காரணம் என்ன தெரியுமா, அவங்களுடைய மனதில் இந்த பாடுகளை எல்லாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். இயேசுவை நினச்சாங்க. ஆண்டவரே, இதற்காக என்னை தெரிந்தெடுத்தீரே, நன்றி அப்பான்னு சொன்னாங்க. அதனால் ஆண்டவர் வானம் திறந்து தரிசனங்களினாலே யோவானை நிரப்பினார். வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய நாளில் யோவான் ஆவிக்குள்ளானான். என்ன கிழமை நாள் தெரியாது, நாள் பிறந்துச்சா இல்லை பகலில் இருக்கிறோமா இருட்டில் இருக்கிறோமா தெரியாது. ஆனால் கர்த்தருடைய நாளில் யோவான், எப்படிங்க அது? சிலருக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னு போய் சொல்லி எழுப்ப வேண்டியதாக இருக்குது. ஏம்மா இன்னைக்கு சர்ச்சு எழு, ஏன்னா அதுதான் லட்சணம். ஆனால் பகல் தெரியல, இரவு தெரியல, நாள் தெரியல, கிழமை தெரியல, கரெக்டாக அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆவிக்குள்ளாகி தரிசனங்களை பார்க்குற ஒரு கிருபை. இதுதாங்க ப்ரிவிலேஜ். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கர்த்தருக்காக பாடுபடுகிறவர்கள் பாக்கியவான்கள், சபைக்காக துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஒரு அழைப்பை கொடுக்கிறேன் சகோதரனை சகோதரியே, வேலைக்காக பாடுபடுகிறாய், மனுஷனுக்காக மனுஷிக்காக துன்பப்படுகிறாய், சொந்த பந்தங்களுக்காக நண்பர்களுக்காக எத்தனையோ காரியங்களை விட்டு கொடுத்து சகித்து கொண்டு போகிறாய். இயேசுவுக்காக சகிக்க மாட்டாயா? சபைக்காக துன்பங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாயா? நீ எத்தனை பாடுகளை துன்பங்களை மனிதனுக்காக சகித்து பார். நாளை தினத்தில் அவர்கள் உங்கள் காதுகள் கேட்க பேசுவார்கள், என்ன செய்து விட்டாய் நீ என்று. பெற்றெடுத்த பெற்றோர்களை பார்த்து பிள்ளைகள் கேட்கிறார்கள், பெத்த கடமைக்கு நீ செய்கிற, வேற என்னத்தை செய்கிற அப்படின்னு கேட்குறாங்க. நம்முடைய தியாகம், நம்முடைய வலி, நம்முடைய வேதனை அற்பமாய் நினைக்கிற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சகித்து கொண்டிருக்கிறோம். மனுஷனுக்காக தேவ சமூகத்தை கூட இழக்க தயாராக இருக்கிறோம். ஆனால் தேவனுக்காக நீ ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் பலனை கொடுக்கிற தேவன். பாடுபடும் போது, துன்பத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அதை நினைவில் வைத்திருக்கிற தேவன். கிறிஸ்துவுக்காக பாடுபடுங்கள். கிறிஸ்துவின் பாடுகள் அவர் அடைந்து முடித்து விட்டார், அது கம்ப்ளீட்டட். இன்னைக்கு சபை பாடுபட வேண்டும். சபை என்றால் இந்த கட்டடம் அல்ல, நீங்களும் நானும் பாடுபட வேண்டும். தேவனுக்காக, திருச்சபைக்காக, தேவனுடைய நாமத்திற்காக கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே கிருபைகளை தாரும். எத்தனையோ மிஷனரிகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளில் நடந்து தங்களுடைய சொந்த தேசத்தை, வசதியான வாழ்க்கையை விட்டுவிட்டு மொழி அறியாத அந்நிய தேசத்திலே வந்து ஊழியம் செய்து இருளில் இருக்கிற மக்களை வெளிச்சத்திற்குள் நடத்தினார்கள். எத்தனையோ தேசம் பாவ இருளிலும் கார் இருளிலும் இருந்தது. இன்றைக்கு எத்தனையோ தேசம் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு காரணம் மிஷனரிகள் ஆற்றிய பணிகள். நம்முடைய தேசத்திற்கும் எத்தனை மிஷனரிகள் வந்தார்கள். மிகவும் காட்டு மிராண்டிகளின் தேசமாய் இருந்த இந்த தேசம் இன்றைக்கு நாகரிக தேசமாய் வளர்ந்திருப்பதற்கு காரணம் அரசியல்வாதிகள் அல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி இந்த தேசத்துக்கு வந்த மிஷனரிகள். அந்த மிஷனரிகள் ஆண்டவரை போலவே பாடுகளை ஏற்றுக்கொண்டார்கள். நினைத்திருந்தால் அவர்களுக்கு இருக்கிற பணத்திற்கும் அவர்களுக்கு இருக்கிற வசதிக்கும் அவர்களுடைய சொந்த நாடுகளிலே சுகமாய் வாழ்ந்து நல்ல வாழ்க்கையில் அவர்கள் தங்களுடைய ஓட்டத்தை முடித்திருக்கலாம். ஆனால் பணத்தை, தங்களுடைய வாழ்நாட்களை இந்த தேசத்தில் வந்து செலவிட்டார்கள், கிறிஸ்துவுக்காக பாடுபட்டார்கள். நம்முடைய வேலூர் பட்டணத்தில் ஐடாஸ் கடர் அம்மையார்
நினச்சிருந்தா ரொம்ப லைஃப் அருமையாக செட்டில் பண்ணியிருக்கலாம். டாக்டர் படித்த அம்மா வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. கிறிஸ்துவின் அடிச்சுவடுகள், திருமணமே வேண்டாம், தேவநாம மகிமைப்படட்டும். இன்னைக்கு சிஎம்சினால் எத்தனை குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், ஆனால் எத்தனை குடும்பங்கள் பாடுபடுகிறார்கள்? இந்த கேள்வி ஒரு பெரிய சிந்தனை ஏற்படுத்தட்டும். அன்பானவர்களே, ஆசீர்வாதன்றது என்னங்க? பணமா, சொத்தா? ஒரு நாள் அதெல்லாம் இல்லாமல் போயிடுங்க. ஆனால் கிறிஸ்துவுக்காக பாடுபடுவது நமக்கு பாக்கியமான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அதே ஆதி திருச்சபைக்குள்ளே கொஞ்சம் போயிட்டு மறுபடியும் இந்த வசனத்துக்குள்ளே வந்துடலாம். பாஸ்டர்ஸ் மாத்திரம்தானா? அப்போஸ்தலர்கள் மாத்திரம்தான் பாடுபட்டார்களா? புதிய ஏற்பாட்டு சபையில் முதல்ல மரிச்சது யார் தெரியுங்களா? ஒரு ஊழியக்காரன் கிடையாதுங்க, ஒரு அப்போஸ்தலன் கிடையாதுங்க. மரித்தது ஒரு விசுவாசி, ஸ்தேவான். அவன் ஒரு விசுவாசி, அவன் அப்போஸ்தலன் கிடையாது, அவன் ஊழியக்காரன் கிடையாது. ஜஸ்ட் சர்ச்சில் ஒரு பொறுப்பு, ஒரு நிர்வாகம். இன்னைக்கு லீடர்ஸ் மீட்டிங் நம்ம நடத்துகிறோம் பாருங்க, இந்த மாதிரி லீடர்கள், அவன் ஒரு லீடர், அவ்வளோதான். விசுவாசிகளை விசாரிக்கிறதற்கும் கவனிக்கிறதற்கும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நபர். நம்ம இன்னைக்கு காலத்தில் சொல்லணும்னா கேர்சல் லீடர் அல்லது எல்டர் அப்படின்ற ஒரு டைட்டிலை இந்த ஸ்தேவானுக்கு கொடுக்கலாம். இந்த ஸ்தேவான் தான் புதிய ஏற்பாட்டு சபையில் முதல்ல இரத்த சாட்சியை மரித்தவன், செத்து போனவன். அதுக்கு அடுத்து தான் யாக்கோபே மரித்தான். அன்பானவர்களே, ஸ்தேவானை பிடிக்கும்போது அவன் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுறான். அவனுடைய முகம் தேவதூதனுடைய முகத்தை போல என்ன பண்ணுது? பிரகாசமாக இருக்குது. எவ்வளோ அவன் சந்தோஷமாக இருந்திருப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என் இயேசுவுக்காக நான் மரிக்கப் போகிறேன், பாடுபட்டு ஆண்டவரை அந்த அடிச்சுவடுகளில் நான் நடக்கப் போகிறேன். பிரதர் அண்ட் சிஸ்டர், பிரசங்கம் ரொம்ப ஈஸி. பாடுகளை ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே அனுமதித்தால் நான் எப்படி ஆண்டவருக்காக இருக்கிறேன், செயல்படுகிறேன்றது தான் முக்கியம். இன்றைக்கு கேர்சல் லீடருக்கு இப்படி ஒரு பிரச்சனை வருதுன்னு கற்பனையில் கூட்டிகிட்டு போகிறேன், ரைட்டா? கற்பனையில் தான். நம்ம சர்ச்சில் கேர்சல் லீடர்ஸ், ப்ரேயர் லீடர்ஸ், டீச்சர்ஸ், இந்த பிரச்சனை வருது, பிடிச்சிட்டு போகிறாங்க. நம்மால் என்ன தெரியுமா சொல்வார்? முதல்ல என்ன பிடிக்காதீங்க, எனக்கு இந்த பொறுப்பு கொடுத்தது யார்? அவரை பிடிங்க. ஏன்னா நான் இது காரணமே கிடையாது, என்னை வலுக்கட்டாயமாக பிடிச்சிட்டு வந்து இது நீ செய், இன்னைக்கு லீடர்ஸ் மீட்டிங் வராமல் போயிடாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை போல பாடுபட்டு மரிக்கக்கூடிய அழைப்பு சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்டது, விசுவாசிகளுக்கு அந்த நாளில் கொடுக்கப்படலை. சீஷர்களுக்கு தான் அந்த டீச்சிங்கே இருந்துச்சு. உங்களை வெறுத்து சிலுவையை சுமந்து கொண்டு என்ன ஃபாலோ பண்ணுங்கன்ற அழைப்பு சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போனா ஸ்தேவான் சொல்லியிருக்கலாம், அழைப்பும் மரணத்திற்குரிய தகுதி யாருக்கு உண்டு? எனக்கு இல்லை. யாருக்கு? புடிய அவர்களை முதல்ல. ஆனால் சொல்லலை, 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும். ஹல்லேலூயா. ஊழியக்காரன் மாத்திரம் இல்லை, விசுவாசிகளெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. எதில்? ஆசீர்வாதத்தில் இல்லை, பாடுபடுவதில். பிரதர் அண்ட் சிஸ்டர், இந்த செய்தி எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. கிறிஸ்துவிடத்தில் நன்மை பெறுவதற்கு நிறைய பேர் உற்சாகமாக இருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்காக பாடுபடுவதற்கு எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறார்கள்? நன்மை பெற்றவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லவில்லை, கிறிஸ்துவுக்காக பாடுபடுகிறவர்கள் பாக்கியவான்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனங்கள். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார், என் நாமத்தின் நிமித்தம் துன்பப்படுவார்கள், பாடுபடுவார்கள். அவர்கள் பரிதாபமானவர்கள் அல்ல, அவர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட பாக்கியவான்களுக்கு பரலோகத்தில் பலன் இருக்கும் என்று சொன்னாரா? வசனம் என்ன சொல்லுகிறது? மிகுதியான பலன் இருக்கும். அன்பானவர்களே, நீங்கள் இந்த சர்ச்சில் அல்லது இந்த உலகத்தில் நமக்குரிய பதவியை நம்மளே தேடலாம். எனக்கு இந்த பொறுப்பு கொடுங்க,
இந்த சேரில் தான் நான் உட்காருவேன். நிறைய பேர் வந்தீங்கன்னா அந்த சேர், குறிப்பிட்ட சேரில் தான் உட்காருவீங்க. தோத்துரும். ஆண்டவர் ஸ்தோத்திரம். சிலர்லாம் எழுப்பி நிப்போ, இது ஏன் சேர்னு எழுப்பி அவங்கள வேறு இடத்துக்கு அனுப்பிட்டு உக்காந்துருக்குறாங்க. தோத்துரும். இந்த உலகத்தில் இடம், அந்த இருக்க, அந்த பொசிஷன், இதெல்லாம் நமக்கு தேர்ந்தெடுக்க நமக்கு உரிமை இருக்குது, முடியும். தேர்ந்தெடுக்கிறது உரிமை மாத்திரம் இல்லை, ஒரு சிலர் கொடுக்க மாட்டாங்க. உரிமை போராட்டம் நடத்தி நான் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றே ஆகணுன்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், முயற்சிக்கிறோம், பெற்றும் இருக்கிறோம். கவனிக்கிறீங்களா? ஆனால் நம்ம போகிற பரலோகம், பிரைஸ் தி லார்ட், ஆமென் சொல்லுங்க. இடம், இருக்க, பொசிஷன் எதுவும் நம்முடைய தேர்ந்தெடுப்பு கிடையாது. நீங்களா போய் ஒரு இடத்துல உட்கார முடியாது. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. தேவன் யாருக்கு எந்த இடத்தை, பொசிஷனை நியமித்திருக்கிறாரோ அங்கேதான் அவர்கள் போய் உட்கார முடியும். இந்த இடத்துல நீங்கள் எந்த சேரையும் பிடிக்கலாம், ஏன் இந்த சேரை கூட நீங்கள் பிடிக்கலாம். ஆனால் பரலோகத்தில் ஆண்டவர் எந்த சேரை கொடுக்குறாரோ, எந்த பொசிஷனை கொடுக்குறாரோ அங்கே தான் நம்ம போய் உட்கார முடியும். யோவான் 14 வாசிக்கிறோம், உங்களுக்காக நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். பைபிள் முழுசும் ஒரு வசனம் இருக்கிறது, அவனுக்கு நான் அளிக்கும் பலன், அவன் செயல்களுக்கு தக்கதாக நான் கொடுக்கிற பிரதிபலன், ரிவார்ட்ஸ். அப்போ அந்த இடம் உங்களுக்காக ஒரு இடம், ரைட்டா? அதுக்கடுத்து உங்களுக்கு நான் அளிக்கிற பலன், அந்த பொசிஷன், இதெல்லாம் யாருங்க கொடுக்கறது? கர்த்தர் தான் கொடுக்குறார். கற்பனையில் யோசிப்போம், பரலோகத்துக்கு நம்ம அப்படியே குரூப்பாக போகிறோம். நான் முதல்ல தான் போய் உட்காருவேன்ட்டு ஓடி போய் ஒரு இடத்துல போய் பிடிச்சி உட்கார முடியாது. அந்த பொசிஷன் கர்த்தர் தரார். பாடுபடுகிறவர்களுக்கு பலன் ஆண்டவர் வந்து கரம் பிடிச்சு கூட்டிட்டு போய் அடைய உட்கார வைப்பார். ஹல்லேலூயா. பிளேஸ் அண்ட் பொசிஷன் கர்த்தர் தருவார். அன்பானவர்களே, எப்படி இருக்க போகிறீங்க பரலோகத்தில்? இந்த உலகத்தில் மிகுதியான பலனா, பரலோகத்தில் மிகுதியான பலனா? ரட்சிக்கப்பட்டு நல்ல வேலை, நல்ல வாழ்க்கை, நல்ல ஏர்னிங், நல்ல பொசிஷன், நல்ல வீடு, நல்ல சம்பாத்தியம், ஆஸ்தி, இந்த உலகத்தில் மிகுதியான பலன். தப்பு கிடையாது. உலகத்தில் வசதியாக இருக்கிறவங்க பரலோகத்தில் பிச்சைக்காரனாக இருப்பாங்கனால பைபிளில் கிடையாது. தங்கள் ஆஸ்திகளால் கர்த்தருக்காக பாடுபட்டு சேவை செய்தவர்கள் அநேகரும் உண்டு. தங்கள் ஆஸ்திகளை தங்களுக்காக மாத்திரம் வைத்து கொண்டவர்கள் அநேகர் உண்டு. தங்களுடைய வாழ்வாதாரத்திற்குரியதையும் கர்த்தருக்கு கொடுத்தவர்கள் உண்டு. தங்களுடைய வாழ்க்கையே கர்த்தருக்கு கொடுத்தவர்கள் உண்டு. பலன்களில் வித்தியாசம் உண்டு. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து விட்டு பாடுபட்டவர்கள் உண்டு சபையிலே. கர்த்தருக்காக, ஊழியத்துக்காக யார் என்ன சொன்னாலும் நான் செய்ய வேண்டிய காரியத்தை செய்கிறேன் என்று காதுகளை மூடிக்கொண்டு விமர்சனங்களை புறந்தள்ளிவிட்டு கர்த்தருக்காக செயல்பட்டவர்கள் சபையிலே உண்டு. பிரதிபலன்களில் வித்தியாசம் உண்டு. இடம், அந்தஸ்து, இந்த சபையில், இந்த உலகத்தில், உன் வேலை ஸ்தலத்தில் உன்னுடைய சாய்ஸ். ஆனால் பரலோகத்தில் ஆண்டவர் எங்கே உட்காருன்னு சொல்கிறாரோ. பிரதர் அண்ட் சிஸ்டர், ஒன்று கேட்டுட்டு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இந்த உலகத்தில் மிகுதியான பலன் ரொம்ப வேஸ்ட்டுங்க. பரலோகத்தில் மிகுதியான பலன், ஹல்லேலூயா. அதை எதுவும் பூச்சி கெடுக்காது. திருட மாட்டான், எதையும் அபகரிக்க மாட்டான். நம்ம கையிலேருந்து ஒருத்தரும் பிடுங்க கர்த்தரும் விட மாட்டார். ஆனால் இந்த உலகம் நிறைய பிடுங்கிடும். அரபு நாடுகளில் நடக்கிறத பாருங்கள். ஒரே ஒரு குண்டு மொத்தம் முடிஞ்சு போச்சு கதை. கட்டி வச்ச கட்டடம், சேர்த்து வச்ச ஆஸ்தி எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் ஒழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ இன்னைக்கு மாத்திரம் இல்லை, மிகுதியான பலன்களை கொடுக்கக்கூடிய பரலோகத்திலும் நிலைத்திருப்பான். சத்தமாமேன்னு சொல்லுங்க. கடந்த வாரத்தில் பாஸ்டர் ரகுராஜ் என்னுடைய வீட்டுக்கு வந்திருந்தார்கள். நீண்ட நேரம் பல காரியங்களை பேசிகிட்டு இருந்தோம். அப்போது நான் அவர்கிட்ட சொன்னேன், பாஸ்டர், எனக்கு ஆண்டவர் நிறைய தரலை. என்னோடய மனசில் நிறைய பிளான் இருக்குது, ஆனால் நிறைய எனக்கு தரலை. நிறைய மக்களை தரலை, நிறைய பணத்தை தரலை, நிறைய எனக்கு குடும்ப பின்னணியை தரலை. ஒரு சில பாஸ்டர்ஸ்க்கெல்லாம் அவங்களுடைய மனைவி, அவங்களுடைய அம்மா அப்பா இவங்கெல்லாம் சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு எந்த பின்னணியும் கிடையாது.
எனக்கு நிறைய இல்லை பாஸ்டர். ரெண்டாவது, எனக்கு நிறைய ஆங்கில அறிவும் கிடையாது. நல்ல ஒரு சில காரியங்களெல்லாம் பேசணும்னு நினைப்பேன், அதுவும் இல்லை. ஆனால் இப்படி நிறைய இல்லை இருந்தாலும் என் மனசில் ஒரு திருப்தி இருக்குது. என்ன தெரியுங்களா? ஆண்டவர் எனக்கு என்ன தாளந்து கொடுத்தாரோ அதை ஆண்டவருக்காக செலவிட்டுட்டு போயிட்டுருக்குறன்ற ஒரு மன நிறைவு இருக்குது. அது இன்னும் அதிகமாக செய்யணுன்ற ஒரு துடிப்பு இருக்குது. இந்த 2026 இனி வருகிற நாட்கள்லையோ கடவுளுக்காக நான் இன்னும் எதையாகிலும் செய்யணும் அப்படின்னு எனக்கு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நமக்கு தெரிந்த வசனம் தான். அந்த டைமில் பாஸ்டர் ரகுராஜ் சொன்னது எனக்கு ரொம்ப ஒரு பூஸ்டாக இருந்தது. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், நிறைய கொடுக்கல, பரவாயில்ல, உங்கள் கையில் கொடுக்கப்பட்டது கொஞ்சம்தான். அந்த கொஞ்சத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? இதுதான் கர்த்தர் கேட்பார். பரலோகத்தில் மிகுதியான பலன் இருக்குமா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உலகத்தில் கொஞ்சம்தான் பிரதர் அண்ட் சிஸ்டர். உனக்கு நிறைய தாளந்து இல்லை, உனக்கு நிறைய திறமை இல்லை. சிலருக்கெல்லாம் 5 தாளந்து, உனக்கு 2 தான், உனக்கு 1 தான். ஒருவேளை உனக்கு இருக்கிற நிறைய காரியங்கள் எல்லாமே குறைவாக இருக்கலாம். ஆனால் அந்த கொஞ்சத்தை நிலத்தில் போட்டு புதைச்சிடுறியா, இல்லை கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக பயன்படுத்துகிறீங்களா? அன்பானவர்களே, ஒன்று நான் சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவருக்காக என்ன செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னு நான் உங்களை கேட்டால் உங்களுடைய மனம் ரொம்ப வருத்தப்படும். என்ன நீங்கள் ஆண்டவருக்காக பாடுபட்டீங்க அப்படின்னு நான் கேட்டேன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு மனசு கொஞ்சம் உறுத்தும், கஷ்டமாயிடும். பாஸ்டர் இப்படி ஒரு கேட்டார், நான் கேட்டால் தானே ஒரு எதிர்வினை உண்டாகும். நீங்களே உங்களை பார்த்து கேளுங்க. சாம், ஆண்டவர் உனக்கு என்னென்னமோ செஞ்சுருக்கிறார்ப்பா. அம்மா அப்பாலாம் கைவிட்டாங்க, சொந்த பந்தெல்லாம் போயிடுச்சு, வேலூரில் அனாதையாக இருந்த உன்னை தூக்கின்னு வந்து இவ்வளோ உயரத்தில் வச்சுருக்கிறேன். நீ சபைக்காக தேவனுக்காக என்ன பாடுபட்ட என்ன நானே கேட்கும்போது எனக்குள்ளே என்ன சிந்தனை உண்டாகும் தெரியுமா? இல்லை நான் ஒன்றும் ஆண்டவருக்கு எதையும் செய்யலை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உங்கள் வீட்டுக்கு வந்து நான் கேட்டேன்னா நிச்சயமாக நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுவீங்க? இப்படி பாஸ்டர் கேட்டார் அப்படின்னுவீங்க. உங்களை நீங்களே கேட்டுங்க, என்னப்பா பண்ண? உங்கள் பேரை நீங்களே போட்டு நீங்களே உங்களை பார்த்து கேளுங்க. என்னப்பா பாடுபட்டுட்ட? சபைக்காக என்னப்பா பாடுபட்ட? தேவனுக்காக என்ன துன்பத்தைப்பா நீ ஏற்றுக்கிட்ட? கொஞ்சம் கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனசு சொல்லும், இல்லை நம்ம இன்னும் ஆண்டவருக்காக நிறைய பாடுபடணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அன்பானவர்களே, நீங்களும் நானும் கொஞ்சம்தான் ஆண்டவர்கிட்ட இருந்து, அது இன்கம் சோர்ஸாக இருக்கட்டும், நம்முடைய ஃபேமிலி பேக்ரவுண்டாக இருக்கட்டும், நம்முடைய நாலேஜ் இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி, எனக்கு நிறைய கற்று தரல, அவங்ககிட்ட இவ்வளோ இருக்குது, இவங்ககிட்ட இவ்வளோ இருக்குது, என்கிட்ட ஏந்தா இவ்வளோ இல்லை அப்படின்றதெல்லாம் புலம்புற மாதிரி இருக்கட்டும். ஆனால் என்கிட்ட கொடுத்ததில் நான் கர்த்தருக்கு என்ன செய்கிறேன்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், முந்தின வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் மருளாதிருக்கிறது அவர்கள் கெட்டு போகிறதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கும் அத்தாட்சியாய் இருக்கிறது, இதுவும் தேவனுடைய செயலே. பாடுபடுகிறவர்கள், கிறிஸ்துவுக்காக பாடுபடுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்களுக்கு இப்படிப்பட்ட பாக்கியம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இப்படி என்னெல்லாம் சொன்ன பவுல் இன்னொரு ரகசியத்தை சொல்றார், கவனியே. நீங்கள் மருளாதிருக்கிறது, அதாவது பாடுகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள் வரும்பொழுது நீங்கள் பயப்படாமல், நீங்கள் அதை குறித்து சந்தோஷமாய் தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்போது அவர்கள் கெட்டு போவார்கள். யார் கெட்டு போவார்கள்? நம்முடைய பகைஞர்கள் கெட்டு போவார்கள். நமக்கு பரம விரோதியாக இருக்கிறதான சத்துரு கெட்டு போவான். சத்ரு நேரடியாக 2 கொம்பை வச்சுட்டு உன் வீட்டுக்கு வர்றது கிடையாது. யாரையோ தூண்டி விட்டுட்டு தான் உன்னை கலாட்டா பண்ணிட்டு இருக்கிறான். அவர்கள் கெட்டு போவார்கள். ஆமென் சொல்லுங்க. ஆனால் எப்போது? நீங்கள் பாடுகளுக்கு மத்தியில் கர்த்தருக்காக வாழும்போது. ஆமென் சொல்லுங்க. பாடுவானா அப்படின்னீங்கன்னா அவன் கெட்டு போக மாட்டான், அவன் ஸ்ட்ராங்காகவே இருப்பான். நீ பாடுகளை ஏற்றுக்கொண்டு பார். ஆண்டவரே, சிலுவை எனக்கு முன்னே, உலகம் எனக்கு பின்னே, ஆண்டவருடைய அந்த அடிச்சுவடுகளில் நடந்து பார். உனக்கு விரோதியா எழும்புகிறவன் கெட்டு போவானே தவிர நீ கெட்டு போக மாட்ட.
வேதத்தில் எத்தனையோ சம்பவங்கள் இருக்குங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்துரு கெட்டு போன சம்பவங்கள். அந்த சத்துரு கெட்டு போன சம்பவங்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லது தேவனது ஜனங்கள் எந்த நிலையில் இருந்தாங்கன்னா, சுகமாக அப்படியே பாதுகாப்பாக இருந்தாங்கன்னு கிடையாது. கண்ணீரோடு இருந்தாங்க, உபத்திரவத்தில் இருந்தாங்க, பாடுகள் இருந்தாங்க, அலறி கூப்பாடு போட்டுட்டு இருந்தாங்க. அவர்களுடைய பாடுகள் சத்துருவுக்கு மரணமாய் மாறினது. கவனி பிரதர் அண்ட் சிஸ்டர், கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கொஞ்சம் ஆமென் சொல்லுங்களேன். பாடு வானான்னு சொன்னீங்கன்னா சாத்தான் விழுந்து போக மாட்டான். பாடுகளை ஏற்றுக்கொள், சத்துரு கெட்டு போவான். ஆமென் சொல்ல. 2-3 சம்பவங்களை சொல்றேன். எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு வருகிறார்கள். பார்வோன் துரத்தி கொண்டு வருகிறான். 400 வருஷம் அடிமைப்படுத்தியாச்சு. போன போதுன்னு விடலாமே, இவ்வளவு தரம் சொரண்டி சொரண்டி துண்ணும், போ நல்லா இருன்னு விடலாமே. விடமாட்டான் சாத்தான், துரத்திட்டே வர்றான். இவனை விடக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் பாடுகள் சுகமா அவங்கள ஹைவேல ஆண்டவர் கொண்டு போல, வனாந்தரம், பாடுகள், செங்கடல். அந்த பாடுகளுக்கு மத்தியில் கர்த்தரை நோக்கி பார்த்தாங்க. கர்த்தரை உறுதியை பிடிச்சிட்டாங்க. என்ன நடந்தது? பார்வோனின் சேனை அழிந்ததை தவிர தேவ ஜனங்கள் அழியவில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? பாரசீக ராஜ்யம், பெர்சிய ராஜ்யம், 127 நாடுகள், தேவ ஜனங்கள் சுகமாக இருக்கிறார்கள். ஒருவன் எழும்புகிறான், ஆமா, தேவ ஜனங்களை அழிக்க நினைக்கிறான். தேவ ஜனங்கள் சுகமாய் இருந்தார்களா? இன்றைக்கு இருக்கிற விசுவாசிகளைப் போல வீட்டிலே சுகமாய் தலையணை பிடித்து கொண்டு தூங்கி கொண்டிருந்தார்களா? இரவும் பகலும் உபவாசித்து கலங்கி கதறி அழுதார்கள். நடந்தது என்ன? ஆமான் கெட்டு போனானை தவிர தேவ ஜனங்களில் ஒருவரும் கெட்டு போகவில்லை. ஆமென் சொல்ல. நேபுகாத் நேச்சார் பாபிலோன் தேசம் அக்கினியில தூக்கி போடு. ஆண்டவரை வணங்கலையா? தூக்கி போடு சிங்க கெபில. யார்பா செத்தது? தேவ ஜனங்களுக்கு ஒரு சேதம் வரலங்க. சேதமெல்லாம் எதிரிகளுக்கு. ஆமென் சொல்லுங்களேன். எல்லாத்த விட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிறைய பாடுபட்டார், நிறைய பாடுபட்டார். பாடுகளினால் வந்த பலன் சாத்தானின் தலை நசுக்கப்பட்டது. சத்தம் ஆமென் சொல்லுங்க. பாடுகளினாலே சத்துரு கெட்டு போவான். பாடு வேண்டாம் என்றால் சத்துரு பின்தொடர்வான். ஆமென் சொல்ல. அன்பான சபையே, ஒன்றை கேட்கிறேன். ரட்சிப்பையே குப்பையில் போடுற நீங்கள் பாடுகளில் நீங்கள் எப்படி நிற்க போகிறீங்க? உங்களை சொல்லலை, சபைக்கு வராமல், ஆராதனைக்கு வராமல், தேவனுக்கு கனத்தை கொடுக்காமல் இருக்கிறவங்கள பார்த்து கேட்குறேன். சத்துரு பின்தொடருவான், கலங்க செய்வான். அவன் கெட்டு போகணுமா? அவன் வெட்டின குழியில் அவன் விழணுமா? நீ கர்த்தரை சார்ந்து கொள். ஆமென் சொல்ல. எகிப்து ஜனங்களாக இருக்கட்டும், பெர்சிய நாட்டில் நடந்ததாக இருக்கட்டும், பாபிலோனிய ராஜ்யமாக இருக்கட்டும், கிறிஸ்துவாக இருக்கட்டும், நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களெல்லாம் பாடுகளுக்கு மத்தியில் கர்த்தரை பிடிச்சிக்கிட்டாங்க, தேவனை சார்ந்துட்டாங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்லப்பா, செத்தாலும் சாகிறேன் ஆண்டவரே. பாடுகளை ஏற்றுக்கொண்டவர்களெல்லாம் கெட்டே போகலை. நீங்கள் மருளாதிருக்கிறது அவர்கள் கெட்டு போவார்கள். பாடுகள், போராட்டங்கள் சபைக்காக, தேவனுக்காக வந்தாலும் பரவாயில்ல, நான் தேவனுக்காக வைராக்கியமாக இருப்பேன். நின்று பார், உனக்கு விரோதி இல்லாமலேயே போடுவான். உன்னோடு கூட போராடினவர்களை நீ தேடியும் காணாதே இருப்ப. இன்று காண்கிற எகிப்தினை நீ என்றுமே உனக்காய் கர்த்தர் யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. பாடுகளுக்கு மத்தியில் தான் தேவ ஜனங்கள் சத்துருக்களை வீழ்த்தி இருக்கிறார்கள். ஒரு பக்தன் சொல்லுகிறான், நான் தீயை கடந்து போனேன், தண்ணீரை கடந்து போனேன், மனுஷர்களெல்லாம் எங்கள் தலையின் மீது ஏறி போனார்கள், நான் நசுங்கி போவேன் என்று நினைத்தார்கள். ஆனால் ஏதோ ஒரு வார்த்தை அப்படி வரும், நான் வீழ்வேன் என்று நினைத்தாயா அப்படின்னாலாம் வரும். ஆனால் தேவ ஜனங்கள் விழவில்லை, சத்துரு விழுந்து போனான். அவன் தான் நசுங்கி போனான், அவனுடைய சேனைகள் தான் சாம்பலாய் போனது. தேவ ஜனமே சமாதானமாயிரு. நீ கடந்து போய் கொண்டிருக்கிற பாடு உன்னை காப்பாற்றும். உன் எதிரிக்கு அது வீழ்ச்சியாய் மாறும். சத்தம் ஆமென் சொல்லுங்க. கடைசியாக ஒரு வசனத்தை வச்சு நான் முடிக்கிறேன். அருமையானவர்களே, பாடுகளை சந்திக்கிறவங்களுடைய முகத்தை பார்த்தாவே தெரியும், துக்கமாக இருக்கவே மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் ஒரு அழுமுஞ்சாக இருக்க மாட்டாங்க. அப்படியே ஒரு மாதிரி இருண்டு போன ஒரு நிலையில் இருக்க மாட்டாங்க. பிரைட்டாக இருப்பாங்க.
அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. காரணம் என்னென்னா அவங்களுக்கு தெரியும் பாடுகள் இந்த உலகத்திலையும் சத்ரு வீழ்த்தது, நித்தியத்திலையும் மிகுதியான பலன்களை கொடுக்குது. என் இயேசு நடந்த அடிச்சோடலை எனக்கும் அந்த நடக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அதனால் அவங்களுடைய மனசு எப்படி இருக்குன்னா சந்தோஷமாக இருக்கும். 1 பேதுரு 4:12-13 பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதனால் சந்தோஷப்படுங்கள். அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பார்ட்னர். அன்பானவர்களே, ஒரு பிஸ்னஸ்க்கு பார்ட்னர்னா என்ன அர்த்தம்? ஒருத்தன் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறான், ஒருத்தன் சேரில் உட்காரான், அவ்வளோதான். எப்பா நீ கம்பெனியை நீ பார்த்துக்கோ, அந்த கம்பெனி ரன் ஆகிறதுக்குரிய மொத்த பணத்தை நான் என்ன பண்ணுறேன்? இன்வெஸ்ட் பண்ணுறேன். வர்ற ப்ராஃபிட்டில் 50-50 இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி, அது 50-50 60-40 அது அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். கவனிங்க, பார்ட்னர்னா என்ன? பலன்கள் இருக்கு பாருங்க, பலன்களில் ஷேர். ஆமென் சொல்லு, கொஞ்சம் சத்தமாக ஆமென் சொல்லுங்க. பரலோகத்தில் கிறிஸ்துவுக்கு மிகுதியான பலன் இருக்குது. ஏன்னா சத்ருவை வீழ்த்தினார் இல்லையா, அந்த பலனை ஷேர் பண்ணுறார் தம்முடைய ஜனங்களுக்கு. பாடுகளுக்கு பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள், மகிமைக்கும் பலன் உண்டு. பாடுகளிலே பங்கெடுக்காதவர்கள் மகிமையிலே பங்கெடுக்க முடியாது. இந்த உலகத்தில் கிறிஸ்துவுக்காக பாடுபடாதவர்கள் பரலோகத்தில் அந்த பிரகாசமான பலன்களில் பங்கெடுக்க முடியாது. எத்தனை பேருக்கு ஆசை இருக்குங்க, இந்த உலகத்தில் நான் மிகுதியான பலனோடு இருக்கணும்ட்டு இல்லை, பரலோகத்தில் ஆண்டவரோடு கூட அந்த மிகுதியான பலன்களை நான் நினைக்கணும். சத்தமாக ஆமென் சொல்லுங்களேன். அப்படி என்றால் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? உங்களுக்கு பிரச்சனைகள் வரும்பொழுது, பாடுகள் போராட்டங்கள் வரும்பொழுது, ஐயோ சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம், ஜெபம் பண்ணி என்ன லாபம், முடங்கி போகிற கிறிஸ்தவனாக இருக்கக்கூடாது. என்ன நடந்தாலும் நான் கர்த்தருக்குள் மன ரம்யமாக இருப்பேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு எந்த ஒரு காரியமும் என்னை பிரிக்காது. எந்த சூழ்நிலையிலும் நான் மன ரம்யமாக இருப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? கண்களை மூடுவோமா? ஹல்லேலூயா. ஓ பவுலும் சீலாவும் கால்கள் கட்டப்பட்டவர்களாய் தொழுமரத்திலே தொங்க வைக்கப்பட்டவர்களாய் அவர்கள் காணப்படும் பொழுது அவர்கள் முடங்கி போகவில்லை. அவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த பாடுகள் எங்களுக்கு ஒரு பெரிய பலனை கொண்டு வரப்போகிறது, எதிரியை வீழ்த்த போகிறது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் சோகமா உட்கார்ந்து கொண்டில்லை, கரங்களை தட்டி பாட ஆரம்பித்தார்கள். அவர்கள் பாடும் பொழுது சிறைச்சாலை அதிர்ந்தது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது. கொஞ்சம் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, நான் வீட்டில் முடங்கி கிடக்க மாட்டேன், எனக்கு வர்ற பிரச்சனையினால நான் ஆண்டவரே எந்த காரியத்தை செய்ய மாட்டேன்னு நான் ஒதுங்கி போக மாட்டேன். என்ன சூழ்நிலை வந்தாலும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அது உயர்வானாலும் சரி தாழ்வானாலும் சரி நான் சந்தோஷமா இருப்பேன். ஏன்னா இந்த உலகத்தில் எனக்கு வெற்றி உண்டு, நித்தியத்தில் எனக்கு மிகுதியான பலன் உண்டு. இயேசுவின் அடிச்சுவடுகளில் நடக்கிற பாக்கியம் எனக்கு இருக்கிறது. அதனால் நான் ஆண்டவரே நீர் சொல்லுகிறது போல நீங்கள் சந்தோஷமாக இருங்கள். உங்களுக்கு முன்பு இருந்த தீர்க்கதரிசிகளையும் துன்பப்படுத்தினார்களே, கொஞ்சம் முழங்காற்படிட்டு ஆண்டவரை பார்த்து, தகப்பனே நான் ஆண்டவரை சோகமாக உடஞ்சி போய் ஆண்டவரை இருண்ட முகத்தோடு கவலையோடு தொங்கி போன நிலையில் நான் வரமாட்டேன்ப்பா, உற்சாகமாக வருவேன். ஏனென்றால் என் கர்த்தர் ஜெயித்தவர், உலகத்தை ஜெயித்தவர், சத்துருவை ஜெயித்தவர், பாடுகளின் வழியாக மகிமையான ஆசீர்வாதங்களை சுதந்தரித்தவர், என்னையும் ஜெயிக்க பண்ணுவார். அல்லேலூயா. நெருக்கத்தின் நேரம், கண்ணீரின் பாதை என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். விசுவாச ஓட்டத்தில் ஊழிய பாதையில் என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுது சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுது சந்தோஷமாயிருங்க. துன்பங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும்
கஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சொல்லுங்க, நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹalleluya. ஓ, கிறிஸ்துவின் அன்பை விட்டு எந்த பாடுகள், உயர்வுகள், தாழ்வுகள், மரணம், ஜீவன் எதுவும் என்னை பிரிக்கவே பிரிக்காது. ஹalleluya. அவருக்காக நான் பாடுபடவும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ரகபலதனமா. ரட்சிக்கப்படுவதற்கு மாத்திரமல்ல, பாடுபடுவதற்கும் எனக்கு கிருபை உண்டு, பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, குறைவோ நிறைவோ, மன ரம்யமா இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன். முடங்கி கிடக்கிற கிறிஸ்தவனா இருக்க மாட்டேன். ஆண்டவரை குறை கூறி சபை விட்டு விலகி போகிற ஒரு பாத்திரமா நான் இருக்க மாட்டேன். எந்த சூழ்நிலையிலும் கரங்களை தட்டி என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் கொடுத்தாலும் ஸ்தோத்திரம், எடுத்தாலும் ஸ்தோத்திரம், விடுவித்தாலும் ஸ்தோத்திரம், விடுவிக்காவிட்டாலும் ஸ்தோத்திரம். பாடுகளுக்கு மத்தியில் நான் கர்த்தரோடு கூட இருப்பேன். கர்த்தர் என்னோடு கூட இருப்பார். விசுவாசிக்கிறேன், நான் கெட்டு போக மாட்டேன். எனக்கு எதிராக எழும்புகிற சத்துரு கெட்டு போவான். அவன் கொண்டு வருகிற சூழ்நிலைகள் காணாமலேயே போகும். என்னோடு கூட இருந்து கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார். எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். இந்த மார்ச் மாதம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதித்தரணும். உமக்காய் பாடுபட மன வலிமையை தாரும். ஆண்டவரே, எந்த துன்பங்கள், போராட்டங்கள், பாடுகள் வந்தாலும் சபைக்காக, சத்தியத்திற்காக நீர் எங்களை எந்த இடத்துல பொசிஷனில் வச்சிருக்கிறீரோ அதில் நாங்கள் உண்மையாக, உத்தமமாக, கொஞ்சத்திலையும் உண்மையாக, கொஞ்சம் கரங்களை உயர்த்தி கொஞ்சத்திலையும் உண்மையாக, மிகுதியான பலன்கள் காத்து கொண்டு இருக்கிறது. இழந்து போகாதபடி கிருபை தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனது அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவான ஆசீர்வாதமும் நம் அனைவரோடு கூட என்றென்றும் தங்கியிருப்பதாக, ஆமென்.